Hello students, in the video நம்ம பார்க்க போறது question number 9. அதாவது exercise 1.3 ல question number 9 பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். question number 9 பாருங்க. A plane is flying at a speed of 500 km per hour. ஒரு விமானம் 500 km per hour-க்கு 500 km வேகத்தில் பறக்கிறது. 500 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு விமானம் பறக்கிறதுன்னு சொல்லிட்டான். ஓகே, express the distance d traveled. Express the distance d traveled by the plane. அந்த விமானத்தினுடைய தொலைவு, அந்த விமானம் கடந்து செல்லும் தொலைவு வந்து d ன்னு சொல்லிருக்கான். தொலைவு என்னன்னு சொல்லிருக்கான்? d. By the plane as a functions of time. அதனுடைய காலம் இருக்கு இல்லையா, காலம் வந்து டீன்னு சொல்லலாம். காலத்தை மணியில், காலம் வந்து மணியில் சார்பாக காண்கன்னு சொல்றான். காலத்தை மணியின் சார்பாக காண்க. ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. ஒன்று டிஸ்டன்ஸ், ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, இந்த விமானம் வந்து ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போகுது விமானம் பாருங்க, வேகம். அப்போ எஸ் ஸ்பீட் ஈக்குவல் 500, ஸ்பீட் ஈக்குவல் டு 500. டைம், டைம் டைம் என்ன சொல்லியிருக்கான்? டீன்னு சொல்லியிருக்கான். டைம் என்னன்னு சொல்லியிருக்கான்? டி. அப்போ டைம் ஈக்குவல் டு டி. ஓகே, இது ரவுண்ட் போடக்கூடாது, உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, படிச்சுடுறேன். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்பீட் எவ்வளோ? 500 இன்டூ டி ஈக்குவல் டு 500 டி. ஓகே, அவ்வளோதாங்க ஆன்சரு, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இட்ஸ். டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்கான்? டின்னு சொன்னால், அப்போ டின்னு கூட எழுதிக்குங்க. டி d equal to. ஓகே, இந்த கணக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியாக வந்தால் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ரவி கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். பாய்.